إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறையிலத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏழு இறைவனின் வற்றாத பெரும் கருணை அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆழமாக நம்பியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி அதிலே நாம் செய்த நன்மையான தீமையான காரியங்கள் குறித்து நம்மை விசாரித்து சொர்க்கத்திற்குரிய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக மோமீன்களாக எவ்வளோ பெரிய சிக்கல்கள் சடங்குகள் பிரச்சனைகள் அது எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சொர்க்கமான அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசான சொர்க்கத்தை நாளை மறுமையில் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் லட்சிய உணர்வோடு ஆசைப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்மிடத்தில் எப்படியான பண்புகள் குணநலன்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த எந்த விதமான வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்காமல் வெறுமனே நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட்டோம் என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. உதாரணமாக இந்த உலகத்திலே ஒரு வியாபாரி இருக்கிறாரு. அந்த வியாபாரி தனக்கு இருக்கக்கூடிய காசு பழங்களை எல்லாம் வச்சு ஒரு பெரும் தொழில் தொடங்குறாரு. அந்த தொழிலை தொடங்கக்கூடிய அந்த நபர் தனக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த தொழிலை எந்த விதமான நேரில் போய் கவனிக்காமல், தன்னுடைய எந்த விதமான உழைப்பையும் செலுத்தாமல், இல்லை அதற்குன்னு ஆட்களை நியமிக்காமல், அதை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் திட்டமிடுதலும் இல்லாமல் இருந்து கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை நல்ல முறையிலே தனக்கு நடக்க வேண்டும், தனக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கணும், நான் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார அதிபராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? அடே, இவர் என்ன வியாபாரிங்கிறாரு, எந்த விதமான உழைப்பும் இல்லை, திட்டமிடுதலும் இல்லை, அதுக்கான எந்த பங்களிப்பும் இல்லை, பின்ன எப்படி இவர் ஒரு சிறந்த வியாபாரியாக பொருளாதாரத்தை பெறக்கூடிய நபராக இருக்க முடியும்? வெறுமனே ஆசைப்பட்டு என்ன காரியம் என்று கேட்போமா இல்லையா? அதே போல் ஒரு மாணவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல பெரிய ஒரு வேலைக்கு போகணும், நான் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து ஆகணும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய மாணவர்களை சமுதாயத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு தேர்வு வருது, சரியாக படிக்கிறது கிடையாது, ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ வருது, அதை போய் அட்டன் பண்ணுறது கிடையாது, நல்ல வேலை வாய்ப்பு தேடி வருது, அதுக்காக எந்த விதமான உழைப்பையும் செலுத்துறது கிடையாது, தன்னுடைய நேரத்தை கவனத்தை எதுக்காகவும் திட்டமிடுதலோடு தன்னுடைய வாழ்க்கையை அந்த மாணவன் செய்யலை. ஆனால் ஆசை மட்டும் என்னவா இருக்குது? பெரிய இடத்துக்கு இருக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், பெரிய சம்பாதிக்கக்கூடிய நாம் ஆகக்கூடிய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை போக்கணும்னு ஆசைப்பட்டு படக்கூடிய நபர்களை சமுதாயத்தில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட நபரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ உங்கள்கிட்ட எந்த விதமான முயற்சியுமே இல்லையே, அதுக்கான திட்டமிடுதலும் இல்லையே, நீ எப்படி உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று சொல்லி சாதாரண மக்களை பார்த்து கேட்போமா இல்லையா? படிக்கக்கூடிய மக்களை கூட பார்த்து நாம் கேட்போமே. இந்த உதாரணத்தை அடிப்படையாக நம்முடைய மனசில் வச்சுட்டு சிறந்த வியாபாரி பொருளாதாரம் சம்பாதிக்கணும் என்று ஆசை இருக்கு, முயற்சி இல்லை.
நல்ல வேலைக்கு போகணும், நல்ல விதமான பொருளாதாரத்தை திரட்டணும், குடும்பத்தை நல்ல செல்வ செழிப்பில் உண்டாக்கணும் என்று சொல்லி ஒரு மாணவன் நினைக்கிறான். அவங்ககிட்ட எந்த முயற்சியும் இல்லை. இப்படிப்பட்ட உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, நாளை மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும்னு ஆசை இருக்கு, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளை பெறணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த நரக வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி, சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி என்ன தயாரிப்புகள், என்ன முயற்சிகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காமிச்சு தந்தாங்களோ, நமக்கு பலவிதமான உபதேசங்களை செய்தார்களோ, அதில் ஏதாவது கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோமா என்று பார்த்தால் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தில் கவனமற்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே, இன்னல்லாஹ லா யுஐயிரு மா பி கௌமின் ஹத்தா யுஐயிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தம்மிடம் உள்ளதை ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களை அல்லாஹும் மாற்றவே மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு என்ன ஆசை இருக்குதோ, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? யாருக்கு நாளை மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நாம செய்ய வேண்டியது என்னங்கிறத யோசிக்கக்கூடிய மக்களா, சிந்திக்கக்கூடிய மக்களா, அதுக்காக முயற்சி செய்யக்கூடிய மக்களா நம்மளை நாம மாத்திக்காத வரைக்கும் அல்லாஹும் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான், அவர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் அவர்கள் வாழ்விலே ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்ப அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு என்ன? சொர்க்கத்திற்குரிய மக்களாக அந்த தகுதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த அந்த பண்புகள், குணநலன்கள் என்ன என்று கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் அது ஏராளமான பண்புகளும் தகுதிகளும் அடையாளங்களும் இருக்கின்றது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது இரண்டே இரண்டு அடையாளங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டு அடையாளங்களை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே, ஒரு மூமின் என்றால், ஒரு முஸ்லீம் என்றால், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்கிறோம், நம்மை நாம் அந்த தகுதிக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இரண்டே இரண்டு குணநலன்கள், அடையாளங்கள் இந்த இடத்திலே இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட இருக்கின்றது. 3வது அத்தியாயம் 142வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான், உங்க வாழ்க்கையில சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறீங்களே, அது சாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அந்த சொர்க்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமுஸ் ஸாபிரீன், உங்களில் தியாகம் புரிந்தோரை அடையாளம் காட்டாமலும், உங்களில் பொறுமையாளர்களாக யார் இருக்கின்றார்கள் என்று அடையாளம் காட்டாமலும் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். என்ன பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த சமூக நன்மைக்காக வேண்டி இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் தியாகம் செய்ய இருக்கிறோம், எதை அர்ப்பணிக்க இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தியாகிகளாக நாம் மாறுகின்றோம், அப்படி சோதனைகள், பிரச்சனைகள், சிரமங்கள் இதுவெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி பொறுமையாளர்களாக இருந்து அதை எதிர்கொள்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பரிசோதிக்கிறான். இந்த இரண்டு குணநலன்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ, அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, யார் அந்த அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் சிரமங்களையும் பொறுத்து கொள்கின்றாரோ, அந்த பொறுமைசாலிகளாக யார் இந்த உலகத்திலே இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் இலகுவாக கிடைக்கும். யாரிடத்தில் இந்த பண்பு இல்லையோ, இந்த குணநலன்கள் இல்லையோ, அவர்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் இலகுவா கிடைச்சிராது. வெறுமனே ஆசைப்பட்டுதான் அந்த காரியங்கள் நடக்குமே தவிர, நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய நேரத்தை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக,
நம்முடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய உடல் உழைப்பை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உயிரையே கொடுப்பதற்கு என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் அதை அர்ப்பணிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றதே. இந்த அக்கறை, இந்த அர்ப்பணிப்பு, இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த குணம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதத்து, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றதே தவிர அன்றாடம் நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமையான காரியங்கள் குறித்து, பாவமான காரியங்கள் குறித்து இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் உண்மையிலேயே இந்த தீமைக்கு எதிராக நாம் என்ன அர்ப்பணிப்புகளை செஞ்சோம்? சமூகத்தில் பல மக்கள் கஷ்டங்கள், சிரமங்கள், சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்க. அந்த கஷ்டங்கள், சிரமங்கள் போக்குறதுக்காக வேண்டி நாம என்ன அர்ப்பணிப்புகளை செஞ்சோம்? வருங்கால தலைமுறை இன்றைக்கு எப்படிப்பட்ட மக்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். இந்த மக்களுடைய எதிர்காலம் நாளை மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மிடத்தில் என்ன தியாகங்கள் இருக்கின்றது, என்ன அர்ப்பணிப்புகள் இருக்கின்றது, நம்மிடத்தில் என்ன விதமான சோதனைகளையும் தாங்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அரை எதுக்கு நமக்கு வேலை, எதுக்கு நமக்கு பிரச்சனை, எதுக்கு நமக்கு சங்கடம்? நாம எரிச்சோமா, நாம தொழுதோமா, நாம சாப்பிட்டோமா, நாம தூங்கணுமா, நாம வேலைக்கு போனோமா, நாம உண்டு நம்ம வேலை உண்டு என்று இருப்போமே தவிர சமூகம் எப்படி போனா நமக்கு என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில நான் எதுக்காக வேண்டி அர்ப்பணிக்கணும்? எனக்கு எதுக்கு சோதனை வரணும்? எனக்கு எதுக்கு சிரமம் வரணும்? எனக்கு எதுக்கு சங்கடம் வரணும்? நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் நானா எதுக்கு தேவையில்லாம என் காலை கொண்டு போய் நான் விடணும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலிருந்தும் ஒதுங்கி இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில சமூகத்தை பார்க்கிறோம், சிரமங்கள், சங்கடங்கள், சூழ்நிலைகள், பலவிதமான தீமைகள், 1000 விஷயங்கள் இருக்கின்றது. இதற்காக என்னால் முடிந்த பங்களிப்பு என்ன, என்னால் முடிந்த காரியம் என்ன, என்னுடைய உடலால், பொருளால், உயிரை கொடுப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி நாம களம் இறங்கி இந்த சமூகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு கட்டுப்பட்டு, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இரண்டாவது பாதிதான் உண்மையாக இருக்கின்றதே தவிர நமக்கு சமூக அக்கறைகள் கிடையாது. நமக்கு நம்முடைய அக்கறை தான் பெரிதாக இருக்கின்றது. இதே நிலையில் மரணித்தோம் என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் நாளை மறுமையில வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த செய்திகளை இங்கே நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கெல்லாம் அருட்கொடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே பாவமான காரியங்கள் மக்கள் ஏதேனும் செய்கின்றார்கள் என்று சொன்னா உடனே சங்கடப்படுகின்றார்கள், உடனே வருத்தப்படுறாங்க, அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்றாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு அதுக்காக வேண்டி என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய சமூகத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி யாராவது போர்க்களங்களை கூட சந்திப்பதற்காக வேண்டி யாராவது வந்தாங்க அப்படின்னா உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் முதல் வரிசையில நின்று போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இபாதத்து, தன்னுடைய வாழ்க்கை என்று அவர்களுக்கு வாழ தெரிஞ்சிருக்கும் இல்லை. ஆனால் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழாம அகிலத்துக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய இபாதத்திலையும் கவனம் செலுத்துறாங்க, தன்னுடைய குடும்ப விவகாரத்திலையும் கவனம் செலுத்துறாங்க, தன்னுடைய சமூக நன்மைக்காக வேண்டி என்ன ஒண்ணுமோ அதையும் கவனம் செலுத்துறாங்க. பின்னால் வரக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாம தான் தூதராச்சே. அந்த தூதராக இருக்கக்கூடிய நாம எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த பூமியில வாழணும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எப்படி அர்ப்பணித்தார்கள் என்று கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்பதற்கு அல்லாஹ்வே ஒரு வசனத்தை இறக்கி சொல்லி காட்டுகின்றான். 18வது அத்தியாயம் 6வது வசனத்திலே வலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்ல யுமினு பிஹாதல் ஹதீஸ் யஸஃபா. அவர்கள் இந்த நேரான பாதையில் வரவில்லை என்பதற்காக வேண்டி நபியே வருத்தப்பட்டு உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர் போலும் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு குணநலனை பத்தி சொல்லி காமிக்கிறான்.
அட தீமைன்னு தெரியுது, இந்த மக்கள் செய்யறாங்களே, நரகத்துக்கு போயிடுவாங்களே, பாவம் நடக்குதே, அங்க அவங்க கஷ்டப்படுறாங்களே, இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குதே, சமூகத்தில் இவ்வளவு தேவை இருக்குதே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுது அழுது சங்கடப்பட்டு சிரமப்பட்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்வார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி எதுக்கு நபியே நீர் வேதனைப்பட்டு உண்மையே நீங்கள் அழித்துக் கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் என்றால், நாம் என்றைக்கு இப்படி வருத்தப்பட்டிருக்கிறோம்? நான் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன சங்கடமாவது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா? சமூக அக்கறையானது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா? அதற்காக ஏதேனும் அர்ப்பணிப்பதற்கு முன் வந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அதற்காக ஒரு துரும்பை நகர்த்தி போட்டிருக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பெரும்பாலான மக்களிடத்திலே அந்த பண்புகள் கிடையாது. கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய தீமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, சமூகத்திற்கு நிறைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போயிருக்கக்கூடிய நேரத்திலே, நமக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று 10ஓடு 1 11ஆக வாழ்பவர்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் கிடைக்காது. நாளை மறுமையில இலகுவா சொர்க்கம் போயிட முடியாது. நான் தான் தொழுதுட்டனே, நான் தான் நோன்பு வச்சுட்டனே, நான் தான் குர்ஆன் ஓதிட்டனே, நான் தான் இணை வைக்கலையே, நான் தான் முஸ்லீம் கலிமா சொல்லிட்டனே, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி நம்மிடத்தில் இருந்தால்தான் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே வசனங்கள், இதே ஹதீசுகள் நம்மை போன்ற மனிதர்களான சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களிலே உபதேசங்களை செய்கிறாங்க. அவர்கள் நம்மள மாதிரி தானே, அவங்களுக்கும் குடும்பம் இருந்துச்சு இல்லை, அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்துச்சு இல்லை, அவங்களுக்கும் பலவிதமான சிரமங்கள் இருந்தது இல்லை. அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை கொஞ்சம் உரசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த நிலையில இந்த உலகத்தில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலோடு அன்சாரிகள் கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டத்தினர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தொழுகை விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய காரியங்கள், இதில் எல்லாம் நேரத்திற்கு உட்பட்டு எல்லா விதமான காரியங்களையும் செய்வாங்க. இந்த கூட்டமே எப்படிப்பட்ட கூட்டம்னா, முழுமையாக குர்ஆனை அப்பொழுது வரைக்கும் இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செஞ்சு மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் அந்த ஃபிங்கர் டிப்னு சொல்லுவாங்களே, விரல் நுனியில வைத்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை பத்தி ஏதாவது சந்தேகம்னா அந்த மக்கள்கிட்ட கேட்டா போதும், இஸ்லாத்தை பத்தி ஏதாவது விஷயம்னா அந்த மக்கள்கிட்ட கேட்டா போதும். அந்த அளவுக்கு அப்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, வெறுமனே தொழுகை, இந்த மார்க்கத்தை கத்துக்கிறது, இதை மட்டும் செய்யாம பக்கத்துல சில மைல் தூரத்துல இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே தண்ணி பிடிப்பதற்காக வேண்டி சில பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து மதீனால பள்ளிவாசல்ல யாரெல்லாம் தொழுக வர்றாங்களோ அவங்களுக்கு ஒழுவு செய்யறதுக்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வந்து அந்த மக்கள் சுமந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கால்நடையா சுமந்துட்டு வந்து அந்த பாலைவன பெருவழியில பல சிரமங்களுக்கு மத்தியில கொண்டு வந்து தன்னுடைய சகோதரர்கள், பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் நிம்மதியாக தன்னுடைய இபாதத்தை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி அந்த மக்கள் இந்த பங்களிப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் மதீனா பள்ளியில திண்ணைன்னு ஒன்று இருக்கும். அதுல சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பேரு திண்ணை தோழர்கள். அவங்களுக்கு சரியா சாப்பாடு இருக்காது, அவங்களுக்கு சரியா ஆடை இருக்காது, அவங்களுக்கு எந்த விதமான உணவும் யாராவது வந்து கொடுத்தாதான் உண்டும். கை நீட்டி யாருகிட்டையும் கேட்டு சுயமரியாதை இழக்கக்கூடிய மக்களாக அந்த கூட்டம் இல்லை. அதுல ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த திண்ணை தோழர்கள் கூட்டத்திற்காக வேண்டி இந்த அன்சாரி தோழர்கள் சொன்னமே, இளைஞர்கள் பட்டாள ஒரு குரூப்பை, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டுக்கு போவாங்க, போய் விறகை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. அந்த விறகை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை கொண்டு போய் கடை வீதியில் கொண்டு போய் விற்பாங்க, சந்தையில் போய் விற்பாங்க. வித்துட்டு அதுல கொஞ்சம் காசு கிடைக்குமா, அதுல கொஞ்சம் உணவுப் பொருட்களை தேவையான வகைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து திண்ணை தோழர்களாக பசியினுடைய கொடுமை காரணமாக மயங்கிய நிலையில தொழுகையினுடைய விரிப்பிலே கூட தொழுக முடியாமல் மயங்கி கிடப்பாங்களே, அந்த மக்களுக்கு கொண்டு வந்து இந்த மக்கள் கொடுப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க நிம்மதியா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி
தான் உழைச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மக்களுடைய பசியை போக்கணுங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்ல எங்க அந்த மக்கள் பசியா இருக்காங்கன்னு தேடி வந்து தன்னுடைய பொருளாதாரத்துல சம்பாதிச்சதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த நேரத்தில் இப்படிதான் தண்ணி கொண்டு வந்து தேக்கிறது, பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, இபாதத்தில் இருக்கிறது, குரானை மனப்பாடம் பண்றது, இப்படின்னு அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? தங்க மாட்டம் விழுந்து கொண்டிருந்த அந்த மஸ்ஜித் நபவியிலிருந்து அந்த அன்சாரி தோழர்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் வெளியூர்ல இருந்து வருது. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்களுடைய ஊர்ல இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி எங்களுக்கு துணையா கொஞ்சம் நபர்களை எங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர், சரியான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது, இந்த மார்க்கத்தை தெளிவான முறையில் எடுத்து சொல்லணும், அந்த சமூக மக்களுக்கு தேவையான எல்லா விதமான உபகாரங்களும் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு இந்த கூட்டத்தை விட்டா வேற ஆளு கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, செலக்டிவா தேர்ந்தெடுத்து ஒரு 70 நபர்களை அந்த கூட்டத்தோட அல்லாஹ்வின் தூதர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் சந்தோஷத்துல இன்னொரு ஊருக்கு போறோம், அங்க மார்க்கத்தை எடுத்து சொல்ல போறோம், அங்க பணி செய்ய போறோம், அல்லாஹ்வுடைய பாதையில நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இத்தனை நாட்களாக இருந்த அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அவங்க உத்தரவு போட்டுட்டாங்க, இனி நம்முடைய கடமை பணி இதுவெல்லாம் இனி அந்த ஊர்ல தான் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் திட்டமிடுதலோடும் அந்த 70 பேர் கொண்ட குழு அந்த நபர்களோடு போகுது. அசர் பைசான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கிட்ட வந்த உடனே எந்த ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அவங்களை அழைச்சிட்டு வந்ததோ, அந்த கூட்டம் நயவஞ்சகத்தனத்தை செய்வதற்காக வேண்டிதான் அந்த 70 நபர்களையும் கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன செய்கின்றார்கள் என்றால், மார்க்கத்தை சொல்றதுக்கு உங்களை கூட்டிட்டு வரல, உங்களை இஸ்லாத்தின் அடிப்படையில் பிற மக்களை வாழ வைக்கணும், உதவி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை கூட்டிட்டு வரல, உங்கள் அனைவரையும் கருவறுப்பதற்காக வேண்டி, கொலை செய்வதற்காக வேண்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 70 நபர்களையும் மிகப்பெரிய அளவில் வேதனை செய்து அம்புகளை வைத்தும் கத்திகளை கொண்டு ஈட்டிகளை கொண்டு அந்த 70 நபர்களையும் கொலை செய்கின்றார்கள். 70 நபர்களுமே ஷஹீதாகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபியினுடைய முதுகு பகுதியிலே வைத்து ஓங்கி ஒரு ஈட்டியை வைத்து குத்துகின்றார்கள். குத்துன உடனே அந்த எதிர்பாராம நடக்குது, திடீர்னு பேசிட்டு இருக்க மிகப்பெரிய ஈட்டியை வைத்து ஒரு குத்திய உடனே அந்த சஹாபிக்கு அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிச்சு, நமக்கு மரணம் நெருங்கிருச்சு, நம்மளை மௌத்தாக்கிடுவா, இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நமக்கு என்ன இந்த உலகத்தில் நீ வாழ்றதுக்கு நீ அடுத்த நிமிடங்கள் இல்லை, இப்படி ஏமாத்தி நம்மளை கூட்டிட்டு வந்து கருவறுத்துட்டாங்க, இப்படிப்பட்ட மக்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே சொல்லி வருத்தப்படாம அந்த நேரத்தில் அந்த சஹாபி சிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த இடத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். யா அல்லாஹ், எதை எதிர்பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இத்தனை நாள் அடைந்து கொண்டிருந்தோமோ, எதிர்பார்த்து லட்சிய உணர்வோடு இருந்தோமோ, அந்த நாளை நாங்கள் அடைந்து விட்டோம். எங்களை நீயும் பொருந்தி கொண்டாய், உங்களை நாங்களும் பொருந்தி கொண்டோம். யா அல்லாஹ், நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம் என்ற ஒரு தகவலை மட்டும் எங்களுடைய தூதருக்கு கொண்டு போய் நீ சேர்த்து விடியா அல்லாஹ் என்று அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்து அட உசரை எடுக்கிறான், கொலை செய்யறான், இனி எப்படி ஒரு அநியாயம் செஞ்சுட்டா, நம்முடைய வாழ்க்கை நீ அடுத்த நிமிஷம் இல்லை, எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்து நம்மளை வேற எடுத்துருச்சு, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா, ஏமாத்திட்டா என்று வேதனைப்படாமல் அந்த கூட்டம் சொல்லுது, எதை எதிர்பார்த்து இத்தனை நாட்கள் காத்திருந்தோமோ, அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை அர்ப்பணிக்கணும் தானே காத்துட்டு இருந்தோம், அந்த உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்த அந்த அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும். அல்லாஹ்வே, உன்னை நாங்கள் பொருந்திக்கிட்டோம், எங்களுடைய காரியங்களை நீயும் பொருந்திக் கொள்ளு, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம் என்று சொல்லி எங்களுடைய தூதருக்கு மட்டும் நீ தகவலை அனுப்பிவிடு என்று அந்த இடத்திலே அந்த உத்தம சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம் இடத்திலே இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், இது போன்ற சூழ்நிலைகள் கடுகள ஒரு அளவாவது ஏதாவது நம்ம இடத்துல இருக்கின்றதா? உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பாதையில இப்படிப்பட்ட சிந்தனையோடு, இப்படிப்பட்ட உழைப்பு உணர்வோடு நாம் ஏதேனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று பார்த்தால் நமக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் தியாகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நாம் முஸ்லிம், நாம் சொர்க்கம் போகணும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட ஒரு நஷ்டவாளிகள்
வேறு யாராவது இருக்க முடியுமா என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சி போர், ஒரு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த சமுதாயமுமே எதிர்த்து ஒரு போருக்காக வேண்டி வந்தார்கள் என்றால் அது அஹ்ஸாப் போர், கூட்டுப்படையினர் சேர்ந்து நடத்திய போர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த போருக்காக வேண்டி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் குறைஷிகள், யூதர்கள், அவங்க இவங்க என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ மிகப்பெரிய படை பட்டாளத்தோடு போரானது எதிரிகளுக்கு மத்தியில் தயாராயிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல பேசுறாங்க, என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் நம்மளை தாக்க வருதே, இவ்வளவு பெரிய சூழ்நிலை பிரச்சனையில் நம்ம மாட்டி என்ன பண்ண போறோம், இதை தீர்க்கறதுக்கு வேண்டி யாராவது ஆலோசனை சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த சபையில எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க. தெரியல என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம். ஏதோ ஒரு 1000 பேர் வர்றாங்க, 2000 பேர் வர்றான், 10,000 பேர் வர்றான் அப்படின்னு சொன்னா சரி ஏதாவது ஒரு களம் அமைக்கலாம், நேருக்கு நேர் மோதலாம். இப்படி பல்லாயிரங்களை கடந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் உதவியை அருளை செய்வான்னு எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சல்மான் பாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் வயது சஹாபி என்ன பண்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பாரசீகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, கொஞ்சம் முன்னாடி வாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்புகள், போர்கள், அது இதுன்னு ஏதாவது வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்னா, எங்களுடைய எல்லை பகுதியை நிர்ணயித்து அதுல பெரிய அகல் குழிகளை தோண்டிடுவோம். அந்த அகல் குழியை தோண்டி அதை மறைச்சு வச்சிருவோம். எதிரி படைகள் வர வர அந்த குழிக்குள்ள விழுந்துருவாங்க. நாங்க அந்த எதிரிகளை அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிடுவோம். யாரும் அதை தாண்டி வர முடியாது. இப்படிப்பட்ட வேலையை நாங்க செய்வோம் அப்படின்னு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சல்மான் அருமையான ஆலோசனையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல அவரை அந்த சபையில கண்ணியப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திட்டம் அமைக்கிறாங்க. மதீனாவிலிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, மதீனாவுக்குள்ள யாரும் வரவும் கூடாது, எல்லை பகுதி எல்லாத்தையும் லாக் பண்றாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு செக்யூராக பாதுகாப்புக்கு மேல பாதுகாப்புகளை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழிகளை எல்லாம் தோண்டுவதற்கான ஏற்பாடு செய்யறாங்க. மதீனாவினுடைய அந்த எல்லை பகுதி முழுக்க என்ன பண்ணப்படுதுன்னா, அப்படியே பல கிலோமீட்டர்கள், பல மைல்கள் குழி குழியாக தோண்டி எடுக்கப்படுது. அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, யாரும் சாப்பிடலை, யாருக்கு எந்த விதமான பலமும் இல்லை, மிகப்பெரிய அளவில் வேதனை, புழுதி படிஞ்சு தலையெல்லாம் மண், உடம்பெல்லாம் தூசி, தங்களுடைய ஆடைகள் எல்லாம் கலைஞ்சி மிகப்பெரிய அளவில் ஒரு கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை பார்க்கறதுக்காக வேண்டி வர்றாங்க. பார்த்தா சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய வயிறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல காமிக்கிறாங்க. யார் சொல்லலாம், பசியினுடைய கொடுமையின் காரணமாக நாங்கள் வயிற்றுல கல்லை கட்டிட்டு நின்று கொண்டிருக்கிறோம் யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுது, அந்த இடத்துல தன்னுடைய இயலாமை வறுமை சூழ்நிலை, அத்தனை மக்களுக்கு உணவு கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆடையை நகர்த்தி காட்டுறாங்க. அவங்க 2 கற்களை பசியினுடைய கொடுமை காரணமாக வயிற்றுல துண்டை வைத்து கட்டி இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சரி நமக்கு உணவு கிடைக்காட்டி பரவாயில்ல, நமக்கு வறுமையா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் பசி கொடுமையா இருந்தாலும் பரவாயில்ல, எதிரிக உள்ள வந்துடக்கூடாது, நாம துவண்டும் போயிடக்கூடாது என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாட்சி கூறி அல்லாஹ் நாளை மறுமையில் தரக்கூடிய சொர்க்க பரிசை எதிர்பார்த்து குழியை தோன்றாங்க. மிகப்பெரிய ஒரு பாறை குறுக்கிட்டுருது, எவ்வளவோ அடிக்கிறாங்க, உடைய மாட்டேங்குது. அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஓங்கி அடிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த பாறை சுக்குநூறாக உடைந்து அகல்கள் எல்லாம் தோண்டப்படுது. மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாருமே புழுதி படிஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய இந்த தோழர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக,
அவர்கள் செய்த பணியை நீ அங்கீகரிப்பாயாக, இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தோழர்களுக்கு நீ அருள் செய்வாயாக, சொர்க்க பரிசை அவர்களுக்கு கொடுப்பாயாகன்னு பல துவாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல செஞ்ச உடனே சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்றாங்க. யா அல்லாஹ், எங்களுடைய தூதரை நீ பொருந்திக் கொள்வாயாக, நீ அவருக்கு அருள் செய்வாயாகன்னு மாறி மாறி அந்த இடத்துல தங்களுக்கு வறுமை இருந்தும் பிரச்சனை இருந்தும் சிரமம் இருந்தும் எதிரிகள்கிட்ட நம்ம சமூகத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பசி, தன்னுடைய கொடுமை, தன்னுடைய வறுமை, தனக்கு அலங்காரம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அதையெல்லாம் தியாகம் செஞ்சு இந்த மார்க்கம் நல்ல முறையில் இந்த சமூகத்திலே ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த உத்தம தோழர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் கை கால்களை தந்திருக்கிறான், நல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நல்ல வீடு வாசல்களை தந்திருக்கிறான். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் மிக மிக குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களை போன்று வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு ஈரத்துணிகளை கட்டி கொண்டு வாழக்கூடிய மக்களாக நம்மில் பெரும்பாலான மக்கள் கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சொகுசான எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் பொழுது நாம் அந்த பொருளாதாரத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்கு, நாம் அதற்காக அர்ப்பணிப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்திலேயும் வேறு யாரும் இருக்க முடியாது, நாளை மறுமையிலேயும் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன விதமான அர்ப்பணிப்பாக இருந்தாலும், இந்த சமூக நன்மைக்காக என்ன விதமான அர்ப்பணிப்பாக இருந்தாலும், என்னால் ஏதாவது ஒரு நன்மை இந்த சமூகத்துக்கு ஏற்பட வேண்டும், அதற்காக நான் என்ன செய்வது, அதுக்காக என்னை யாராவது அலையுங்க, நான் வர்றேன், எனக்காக வேண்டி பொருளாதாரத்தை என்கிட்ட கேட்குறீங்களா, நான் வாரி கொடுக்கிறேன், எனக்கு இவ்வளோ நேரம் பாக்கி இருக்குது ஒரு நாளில், அந்த நேரத்தை நான் செலவு பண்றேன், என்னால் முடிந்த எந்த பங்களிப்பையாவது நான் கொடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த 2 அடையாளங்களும் எனக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கக்கூடிய நபராக, பொறுமைசாலியாக நான் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் எனக்கு நாளை மறுமையிலே கிடைக்கும் என்ற அந்த உன்னதமான ஆசையோடும் லட்சியத்தோடும் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படிப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பான சொர்க்கம் கிடைக்கும் என்பதை முதலாவது உரையிலே சுருக்கமாக தெரிந்து கொண்ட நாம், அந்த அர்ப்பணிப்பு இப்பொழுது சமூகத்திற்கு பல வகையிலே, பல சந்தர்ப்பங்களிலே, பல காரணங்களுக்காக வேண்டி தேவைப்பட்டாலும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிகளும் சவால்களும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு படிப்பு கிடையாது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, அரசு அதிகாரத்தில் இடம் கிடையாது, அவர்களுக்கு சமூகத்தில் எந்த விதமான ஒரு பெரிய பொறுப்பாளிகளாக, பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் கிடையாது. பெரும்பாலும் பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளாகவும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இப்படித்தான் நம்முடைய சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படையிலே நம்முடைய சமூகத்தை நல்ல முறையிலே கட்டமைத்து அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எதிர் வரக்கூடிய தலைமுறையை நல்ல முறையிலே கல்வியாளர்களாக, அரசு வேலை வாய்ப்பிலே அமர செய்யக்கூடிய மக்களாக, அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நல்ல முறையில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் என்றைக்கு மாறுகின்றோமோ, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்மை சட்ட ரீதியாக நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அத்தனை அரசையும் ஆள வைப்பது யார் என்றால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்.
அந்த அதிகாரத்தில் நம்முடைய பங்கு, நம்முடைய செயல்பாடுகள் துளி அளவு கூட இன்றைக்கு இல்லாத காரணத்தினால்தான், அதை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வு சிந்தனை நம்முடைய சமூகத்திலே இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு நாட்டினுடைய 79வது சுதந்திர தினத்தை விடுதலை மிகப்பெரிய ஒரு நாள் என்று உலகமே பார்க்கக்கூடிய வகையில் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை நம்முடைய உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய சமூக மக்கள் செய்த தியாகம், நம்முடைய மக்கள் செய்த அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் கொஞ்சம் நாம இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் யாரிடத்திலேயாவது போய் நம்ம நாட்டு விடுதலை அடைஞ்சிச்சு, இந்த விடுதலை அடைஞ்சதுக்காக வேண்டி யாராவது ஒரு 4 பேருக்கு பேர் சொல்லுங்க, முஸ்லீம்கள் பேர் யாராவது விடுதலை வீரர்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காந்தி, நேரு, நேதாஜி, அப்புறம் கட்டபொம்மை, வஉசி இப்படின்னு ஒரு 5-6 பேர்த்தை தான் நம்முடைய ஸ்கூல் பள்ளிக்கூட புத்தகத்திலிருந்தே சொல்லி தருகின்றார்களே தவிர நம்முடைய வாழ்க்கையில சிராஜு தௌலாவை பற்றி தெரியாது, ஹைதர் அலி திப்பு சுல்தானை பற்றி தெரியாது, அகமதுல்லா ஷாவை பற்றி தெரியாது, மாவீரன் மருதநாயகத்தை பற்றி தெரியாது, இம்தாதுல்லாவை பற்றி தெரியாது, பேகம் ஹஜரத் மகளை பற்றி தெரியாது, அசிமுல்லாவை பற்றி, லியாக்கத் அலியை பற்றி, மிகப்பெரிய போர்க்குணம் கொண்ட போர்வாளாக இருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பற்றி நம்முடைய சமூகத்தில் யாருக்கும் தெரியாது. வாரி வழங்கிய வள்ளல் ஹபீபை நமக்கு தெரியாது, அமீர் ஹம்சாவை நமக்கு தெரியாது, நேதாஜியினுடைய படையிலே தளபதியாக இருந்த ஷானவாஸ் கானை பற்றி நமக்கு தெரியாது, சுதேசி கப்பல் கடலிலே மிதப்பதற்கு பல லட்சங்களை வாரி வழங்கிய வள்ளலான பக்கீர் முகமதை பற்றி நமக்கு தெரியாது, உயிரை விட்ட மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இளைஞனாக இருந்த 27 வயதான அஷ்பகுல்லா கானை பற்றி நமக்கு தெரியாது. இந்திய வரலாற்றில் நம்முடைய பங்கு என்ன ஏது என்று சொல்லி துளியளவு கூட தெரியாத மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏற்றி மிகப்பெரிய அளவில் செங்கோட்டையில பறந்துட்டு இருக்குதே, அந்த இந்திய விடுதலை கொடியை, சுதந்திர கொடியை வடிவமைச்சதே சுரையா தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் சமூக குடும்பம் தான் என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய வருங்கால தலைமுறையும் இப்படியே இருந்தது என்றால், அவர்களுக்கு வரலாற்றை பற்றி தெரியாம, அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லாம, அவங்க சமூக நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களாக இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது என்று சொன்னால், அவங்களும் இந்த நாட்டுக்காக வேண்டி எந்த விதமான அர்ப்பணிப்பையும் செய்வதற்கு முன்வர மாட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அர்ப்பணிப்பு செஞ்சாங்கிற வரலாறு நம்முடைய வளரக்கூடிய தலைமுறைக்கு உள்ளத்திலே போய் சேர வேண்டும். அதற்கான தேடுதலை அவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் நாம் விதைக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு இந்த சமூக நன்மைக்காக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ, சுதந்திரத்திற்காக உயிரை விட்ட கூட்டம் நாமே, நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செஞ்ச கூட்டம் நாமே, எல்லா விதமான அர்ப்பணிப்பையும் கொடுத்த நாமே இன்னைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் இப்படி இருக்கிறோமே என்ற ஒரு எண்ண வருத்தம் நம்முடைய வளர தலைமுறைக்கு ஏற்பட வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக, சமூக மாற்றத்திற்காக மிகப்பெரிய பங்களிப்பு செய்யக்கூடிய இலை பட்டாளத்தை அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் 2வது உரையும் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.